பிஸ்னஸ் பண்றீங்கன்னாக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுப்பீங்க அட் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல. எதுக்காக எடுக்கிறோம்னாக்க கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்றோம், என்னென்ன அசெட் வாங்குறோம், என்னென்ன லயபிலிட்டி பண்றோம், லயபிலிட்டினா என்னென்ன லோன் வாங்குறோம், கடன் எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு சொத்து சேர்த்துக்கிறோம், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றோம், எவ்வளவு ரெவன்யூ கெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி அதுல வரும். அக்கௌண்டிங் போடும்போது கம்பேரபிலிட்டி, போன வருஷம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், பிசினஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதுக்கு முந்தான வருஷம் எப்படி பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் த அக்கௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, எவ்வளவு லாஸ் வந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு. இது எது மூலமா தெரியும்னாக்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது